ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான டேஸ்டான உப்மா ரெசிபி. உப்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே வந்துட்டு உப்மானா எனக்கு சாப்பிடவே வரல, உப்மா எனக்கு வேண்டாம், பிடிக்காது, அப்படி ஏகப்பட்ட ரீசன்ஸ் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ஜவ்வரிசியில் ஒரு டைம் உப்மா செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது, பட் எப்போயாவது அக்கேஷனலாக சாப்பிட்லாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். முதல் நாளே வந்து நைட்டு நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா கழுவிட்டு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறணும். ஸோ 1 கப் ஜவ்வரிசி நம்ம வச்சு உப்புமா செஞ்சோம் அப்படின்னா 3லேருந்து 4 பேர் வந்து சாப்பிட்லாம். ஸோ இப்போது நம்ம நைட் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஜவ்வரிசி நல்லா இப்போது ஊறிருக்கு, பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா கிளாஸி லுக்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம உப்புமாவில் சேர்க்க போகிறது பாசிப்பருப்பு. ஸோ பாசிப்பருப்பு நம்ம வந்துட்டு 1/2 கப் எடுத்துக்கலாம். 1க்கு 1/2 அப்படி கணக்கு வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அதை 15 நிமிஷம் நல்லா ஊற வைக்க போகிறோம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறிட்டால் போதும், அதுக்கு மேலே நம்ம ஊற வைக்கணும்னு இல்லை. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை வந்து கொதி தண்ணியில் போட்டு 3/4 வேக்காடு வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வேக வேணாம், அப்புறம் ரொம்ப உங்களுக்கு ஸ்மாஷ் ஆயிரும். ஸோ 3/4 வேக்காடு வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே வைக்காமல் இப்போ நம்ம அதை நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு பவுலில் நம்ம சுடு தண்ணி கொதிக்க விட்டு நம்ம நூடுல்ஸ்லாம் வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுப்போம்ல, அதே மாதிரி இந்த சாகோவையும் அதாவது ஜவ்வரிசியும் வந்து நம்ம தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு 1 நிமிஷம் குக் ஆனதும் எடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். கரெக்டாக 1 நிமிஷத்தில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்க குழஞ்சி போயிடும். ஸோ 1 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும். இதை வந்து நம்ம கோல்ட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் இது பண்ணுற மாதிரி தான் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு பக்கம் நம்ம ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு வந்து சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே நம்ம உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் காரத்துக்கான பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். நறுக்கின சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். அதாவது ஒரு கிளாஸி லுக் சாஃப்டாக ஆகிற வரைக்கும், வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் வந்து நல்ல கலரை கொடுக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உப்புமா வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு நல்லா வாஷ் பண்ணின ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. நீங்கள் கிளறி விட்டு பார்க்கும் போது அதே மாதிரி நல்ல கிளாஸி லுக்காக இருக்கும், கண்ணாடி போல் இருக்கும் உங்களுக்கு ஜவ்வரிசி பார்க்கும் போது. நீங்கள் சப்போஸ் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு மாதிரி ஆயிரும். ஸோ வேக வைக்கும் போது மட்டும் ஒரு 1 மினிட் மட்டும் வேக வச்சு எடுத்துருங்க, தண்ணியில் வேக வைக்கும் போது. இப்போது ஜவ்வரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஜவ்வரிசி சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு 3/4 பதம் வெந்தால் போதும். நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆயிரும், அதுக்கப்புறம் குழக்குழன்னு இருக்கும். ஸோ ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம 3/4 பதத்தில் வெந்த பாசிப்பருப்பை சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த சூட்லேயும் நல்லா குக் ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காத மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு பெரிய லெமன் எடுத்து நீங்கள் நல்லா புழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் லெமன், உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெமனோட ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம
தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஸோ இது ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே 2 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிட்டோம். ஃபைனலாக கார்னிஷிங்காக நம்ம கொத்தமல்லி தழை சேர்க்குறோம். இது நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரையும் கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஜவ்வரிசி லெமன் உப்மா ரெடி. ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் தொட்டுக்க எதுவுமே தேவையே இல்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தி உணவு அதுவே நம்ம பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.